விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இயற்கை முறையில் முள்ளங்கி சாகுபடி செய்வதற்கான டே பை டேயாக எந்த மாதிரியான இயற்கை இடுபொருளை கொடுக்கணும், எந்த மாதிரியான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தணும் போன்ற அனைத்து பதிவுகளும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். மற்ற விவசாயிகளுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இயற்கை முறையில் முள்ளங்கி சாகுபடி செய்வதற்கான ஒரு 45 நாட்களுக்கு என்னென்ன இடுபொருள் கொடுக்கணும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முள்ளங்கி நடவு செய்வதற்கு முன்னாடி எப்படி நிலத்தை ரெடி பண்ணணும்னா, அடி உரமாக ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு மக்கிய தொழு உரம், அதுங்கிட்ட 2 கிலோ சூடோமோனாஸ், 2 கிலோ பாக்ஸோபேட்டியா, 75 கிலோ சாம்பல், அது மட்டும் இல்லைங்க, ஒரு 70 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேமு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோங்க. இதையெல்லாம் சேர்த்து கலந்து நல்லா நிலத்தை கொட்டி ஓட்டி மடக்கி பார் எடுத்து வச்சுனுங்க. நடவு நட்டு 3ஆம் நாள் மாலை வேளையில் தர வழியாக நம்ம தண்ணீர் பாசனத்தோட போதுமான அளவு 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் ட்ரைகோடெர்மா விரிடி, இதை ரெண்டும் கலந்து பாசன நீருடன் கலந்து விடணுங்க. 10ஆம் நாள் 10 லிட்டர் தண்ணீரில் 100 மில்லி மெட்டாரைசியம், அதுவும் கூட 100 மில்லி வெர்டிசியன் லக்கானி, அதுவும் கூட 100 மில்லி மீன் அமிலம், அப்படி இல்லைன்னா மீன் அமிலம் இல்லைன்னா பஞ்சகாவியா, இதை கலந்து நம்ம மேலே தெளிப்பு செய்யணுங்க. அதே போல் தர வழியாக 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா, 1 லிட்டர் கடல் பாசி உரம் கலந்து நீர் பாசனத்தோட 10ஆம் நாளில் நம்ம என்ன செய்யணும்னா கலந்து தர வழியாக கொடுக்கணுங்க. 20ஆம் நாள் மறுபடியும் 10 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி மெட்டாரைசியம், 100 மில்லி வெர்டிசன் லக்கானி, 100 மில்லி மீன் அமிலம் அல்லது 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் இருந்தால் 200 மில்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தெளிப்பு செய்யணும். அதே வேளையில் நீர் பாசனோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர வழியாக 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் பாஸ்போபாக்டீரியா, 1 லிட்டர் கடல் பாசி உரம் கலந்து மறுபடியும் 2வது டைம் நம்ம ஊற்றி விடணுங்க. 28ஆவது நாள் 10 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி மீன் அமிலம் அல்லது 200 மில்லி பஞ்சகாவியா அல்லது 200 மில்லி ஈயம் கரைசல் இருந்தால் கலந்து நம்ம என்ன செய்யலாம், மேலே தெளிப்பு செய்யணும். தர வழியாக 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா, 1 லிட்டர் ரைசோபியம், 1 லிட்டர் வேமு, 1 லிட்டர் மெட்டாரைசியம், இது எல்லாத்தையும் கலந்து ஊற வச்சு நம்ம என்ன செய்யணும்னா நீர் பாசனத்தோட கலந்து விட்டால் நம்ம அந்த முள்ளங்கி நல்லா ஈல்டு கொடுக்கும், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சாகணும். 35ஆவது நாள் 10 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி மீன் அமிலம் இல்லைன்னா 200 மில்லி பஞ்சகாவியா, அப்படி பஞ்சகாவியம் இல்லைன்னா 200 மில்லி ஈயம் கரைசல், இது ஏதாவது ஒன்று கலந்து நம்ம காலை வேளையில் தெளிப்பு செய்யணுங்க. அதே வேளையில் மாலை வேளையில் நம்ம பாசன நீரோட என்ன செய்யணும்னா, 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் பொட்டாஸ் பாக்டீரியா, 1 லிட்டர் ரைசோபியம் கலந்து நீர் பாசன தண்ணியுடன் கலந்து நம்ம பாசன நீருடன் கலந்து விடணுங்க. 42ஆவது நாள் 10 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி பஞ்சகாவியை கலந்து காலை வேலை இல்லை மாலை வேலையில் வெயில் படாத நேரத்தில் நம்ம தெளிப்பு செய்யணுங்க. தர வழியாக 200 லிட்டர் தண்ணியில் 3 லிட்டர் மீன் அமிலம் கலந்து தர வழியாக நீர் பாசனத்தோட நம்ம என்ன செய்யலாம்னா கலந்து விடலாங்க. இப்படி நம்ம திட்டமிட்டு இயற்கை இடுபொருளையும் பூச்சி விரட்டியும் பயன்படுத்தி வந்தால் முள்ளங்கி சாகுபடியில் குறைந்த செலவில் அதிகமான லாபத்தை நம்ம ஈட்டலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.